எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் தேவைகள் சந்திக்கப்படும், காற்றும் வராது மழையும் வராது, என் தேவைகள் சந்திக்கப்படும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் இருக்கிறது இந்த நாட்களிலே. நீங்கள் குடும்பமாக தான் இருக்கிறீங்க, குடும்பமாக தான் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை நல்லா வச்சுருக்கிறாரு, எல்லா புகழும் இயேசுவுக்கே. ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா குடும்பங்களும் எல்லா வீட்லேயும் தேவ சமாதானம் இருக்கிறதா, சுகமான வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தா ரொம்ப கம்மி. பார்த்துக்கணும். நேற்று ஒரு குடும்பம் ஜெபிக்க வந்துச்சு. ஒரு பிள்ளை எங்கள் அப்பா பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்ச்சு. ஏன்னா டெய்லி தண்ணியை போட்டு வந்துட்டு எங்களை அடிக்கிறாரு, எங்கள் அம்மா அடிக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து வீட்டில் இருக்க பயமாக இருக்குது, எங்கள் அப்பா வந்தால் பயமாக இருக்குது, எங்கள் வீடு வந்து ஒரு சுடுகாடாக இருக்குது, எங்கள் வீடு வந்து ஒரு அமைதி இல்லை அப்படிங்கிற சொல்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. சின்ன பிள்ளை அப்படி சொல்லுது, பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கூடாரம், நம்ம வீடு எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும், நம்ம வாழ்கிற வீடு, நம்ம வசிக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும், எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறார் தெரியுமா? இன்றைக்கி நம்ம தான் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை அடிபுடி, எத்தனை வீட்டில் சண்டை, 4 தெருவு கேட்குற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி இருக்க சொல்லலை, அப்படி படைக்கலை, அப்படி உருவாக்கலை, அப்படி நடத்தலை. ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், கூடாரம் எப்படி இருக்கணும், ஒரு வீடுனா ஒரு கூடாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிறைய சொல்லிட்டார். ஆனால் அதன்படி நம்ம குடும்பம் இன்றைக்கி இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வாசியுங்கள் சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்ன சொல்றாரு? கூடாரம் என்னது சொல்லுங்க? கூடாரம் வீடு. அப்போ உன் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், வாத உன் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. என்னது? வாத உன் கூடாரத்தை அணுகக்கூடாது. என்ன அர்த்தம்? நோய், வாத, பலவீனம், இது வந்து உன் கூடாரத்தை என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. அப்படி அணுகுச்சுன்னா அணுகாமல் இருப்பதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறார். விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கி ஆபிரகாம் லோத்துலேருந்து கடைசி வரைக்கும் படித்து பார்த்தா எல்லாருமே 95, 100. லோத்து எவ்வளோ வயசு தெரியுமா? லோத்து ஆபிரகாம் எத்தனை வயசு தெரியுமா? எல்லாமே 900, 800. நம்ம 100 வயசாக வாழ்கிறது பெரிய காரியமாக இருக்குது. 65 வந்தோடனே ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது குடும்பம். அது 65 வயசில் ஆண்டவரை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த ஆளோட பெரிய தொல்லையாக இருக்குது, இந்த ஆளோட வாழ்றதுக்கு சும்மா இருந்துடலாம் போல இருக்குது, அதுக்கு நான் அங்கே நான் போய் நரகத்தில் கூட வாழ்ந்துடுறேன். ஒரு அம்மா சொல்லுது, சீக்கிரம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கும். ஏம்மா, இயற்கையில செத்தாத்தாம்மா பரலோகத்துக்கு போவீங்க, செயற்கையில செத்தீங்க நரது போயிடுவீங்க. நான் அங்கே போயாவது வாழ்ந்துக்கிறேன், இந்த ஆளோட வாழ்கிறேன், நரக வாழ்க்கை இங்கேயே வாழ்ந்துடுறேன், நீ அங்கே போய் என்னத்த நரகம் தானே. அந்தளவுக்கு வேதனையில் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து நொந்து போய் இவனோட கொடுத்து நடத்தணும்னு நடத்திக்கிட்டு அப்படி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. வேறு என்ன செய்ய? பிள்ளையை பெற்றுப்பட்டேன், பிள்ளையை வளர்க்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைக்காகத்தான் அவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளைக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஏசப்பா நம்ம குடும்பத்தை எப்படி வச்சுருக்கா தெரியுமா? நம்ம கூடாரத்தை எப்படி வச்சுருக்கா தெரியுமா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்புன்னு என்னது? பொல்லாப்புனா பொல்லாத காரியங்கள் அல்லது தீய காரியங்கள். பொல்லாப்பு நேரிடாது, தீய காரியங்கள். அதாவது பொல்லாப்புனா பொல்லாத காரியம், அநியாயமான காரியம், அட்டூழியமான காரியம் உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதையா. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட உன் குடும்பம் வந்து அமைதியான குடும்பமாக இருக்கணும், உன் குடும்பம் சமாதானமாக குடும்பமாக இருக்கணும். விடிஞ்சா சண்டை, படுத்தா சண்டை, அதுக்கு பேர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு அடையாளம் கிடையாது. ஏசப்போ நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்க? வாத உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு. அப்போ ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்கள், என் குடும்பத்தில் வாத அணுகாது, பொல்லாப்பு என் கூடாரத்துக்கு வராது, என் குடும்பம் சந்தோஷமான குடும்பம், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக நான் இருப்பேன். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஐயா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம கரம் பிடிச்ச தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மளை கரம் பிடிச்ச தேவன் நம்மளோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வீட்டுக்காரே மண்டையை உடைச்சாலும், வீட்டுக்காரே காசு கொடுக்கலனாலும், உங்களை கரம் பிடிச்ச தேவன் உங்களோடு இருக்கிறா, சந்தோஷமாயிருங்க. உங்களை கரம் பிடிச்ச தேவன் உங்களோடு இருக்கிறா, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். அவர் கவலைப்பட சொல்றாரா, சந்தோஷமா இருக்க சொல்றாரா? சொல்லுங்க, கவலைப்பட சொல்றாரா, சந்தோஷமா இருக்க சொல்றாரா? எங்க சொல்றாரு, எந்த இடத்துல? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும். எப்பொழுதும் எப்படி போட்டிருக்கு? எப்பொழுதும். காலையில் மட்டும்தான் மத்தியானம் சண்டை போட்டுருக்கு, அப்படியா போட்டிருக்கு? மத்தியானம் மட்டும்தான் காலையில் சண்டை போட்டுருக்கு, அப்படின்னா போட்டிருக்கு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்ற, எப்பொழுதும் சந்தோஷமா இரு. அவர் சொல்ற, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாரு, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கலைஞ்சதில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளுக்கு நான் வாழ வைக்கிறேன்ல, அவைகளை காட்டிலே நீ விசேஷமானவன். எனக்காவது பறவை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, காக்கா உட்காந்து எங்கேயாவது அழுதுகிட்டு இருக்கா, கழுகு எங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா சோறுலன்னு? அது பாட்டுக்கு கூட்டம் கூட்டமாக பறந்து பறந்து அது பாட்டு எங்கிட்டா ஒரு பக்கம் தீனி கிடச்சிடும். அதுக்கு தீனி அதுக்கு எங்கிட்ட கிடச்சி. ஆயிரக்கணக்கான காக்கா இருக்குது, ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு ஏசப்பா என்ன செய்ய உணவு கொடுக்குறாரு. அந்த உணவு எங்கனாலும் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அவர் சொல்கிறது, அவைகளை காட்டி, அவைகளுக்கே இதெல்லாம் செய்கிறேன்ல, உனக்கு செய்ய மாட்டேனா? அதனால் இன்றைக்கி வீடுன்னு இருந்தால் ஒரு சந்தோஷமான வீடாக இருக்கணும், ஒரு கொறுநொலி வீடு மாதிரி இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், என் வீட்டில் வாத வராது, பொல்லாப்பு வராது, ஏசு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 118:15 நீதிமான்களுடைய கூடாரங்களில், நீதிமான்களில் வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, ரட்சிப்பின் விடுதலையின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் அந்த வீட்டில் என்ன செய்யுமா? ஏனுங்க, ஏசப்போ அவங்க வீட்டில் பராக்கிரமான காரியத்தை செய்ய போகிறார். அப்போ பராக்கிரமம் செய்யும்போது நீங்கள் என்னவா இருக்குன்னா, உங்கள் வீட்டில் கம்பீர சத்தம் இருக்கணுமா? கம்பீர சத்தம். என்ன கம்பீர சத்தம்? டண்டட கடட கடட கட டண்டட கடட அப்படின்னா அந்த உலக சந்தோஷமா? இல்லை கூத்தாடி சந்தோஷமா? இல்லை டிவியை போட்டு 4 படத்தை பார்த்துக்கிட்டு, சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷமா? எதில் சந்தோஷமா இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பின் சந்தோஷம், விடுதலையின் சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம், சமானத்தின் சந்தோஷம் உங்கள் கூடாரத்தில் என்ன செய்யணுமா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டில் நான் பராக்கிரமான காரியத்தை செய்ய போகிறேன், பெரிய காரியத்தை உன் வீட்டில் செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் ஒரு கம்பீரமான ஒரு சத்தம் இருக்கணும். ரட்சிப்பின் கம்பீரமான சத்தம் அப்படின்னா என்ன? ரட்சிப்பின் கம்பீரமான சத்தம். நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிட்டீங்க, ரட்சிப்பு அடைஞ்சிட்டு என்ன செய்யறது இல்லை, நாளைக்கு என்ன செய்யறதில்லை, அடுத்த வாரம் என்ன செய்யறதில்லை, பெரிய கவலையாக இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சோதனை. அப்படியா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னா அவங்க வீட்டில் என்ன செய்யணும்? நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, நீங்கள் மீட்பு அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் பூமிக்குரியவர், பரலோகத்துக்குரியவர். ரட்சிப்பின் சந்தோஷம்னா விடுதலை, விடுதலை, விடுதலை. இன்னைக்கு விடுதலை, 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 விடுதலை. இன்னைக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை.
நோயிலிருந்து விடுதல்ல, பேயிலிருந்து விடுதல்ல, நோயிலிருந்து விடுதல்ல, பேயிலிருந்து விடுதல்ல, விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, இன்னைக்கு விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, ஓ விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, இன்னைக்கு விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, ஆவியினால் விடுதல்ல, ஆவியினால் விடுதல்ல, இரத்தத்தினால் விடுதல்ல, விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, இன்னைக்கு விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல. ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல, இன்னைக்கு விடுதல்ல விடுதல்ல விடுதல்ல. டெய்லி பழைய சோறு, டெய்லி பழைய சோறு, விடுதலை இல்லை விடுதலை இல்லை விடுதலை இல்லை, டெய்லி பழைய சோறு, எப்போ பார்த்தாலும் 3 நேரம் பழைய சோறு, ஊறுகாய் பழைய சோறு, ஊறுகாய் பழைய சோறு, அது சாப்பிட வேண்டியதான், காலையில் சாப்பிட வேண்டியது நல்லது, பழைய சோறு உடம்புக்கு நல்லது, பழைய சோறு சாப்பிட்டா நோய் வராது. ஆனால் பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கு காசு பண்ண இல்லை, ஒரு வாட்டி சோறாக்கி கஞ்சி ஊற்றி வச்சுருவேன் அப்படி அர்த்தம். அதனால் பழைய சோறு டெய்லி சாப்பிடுங்க. ஆனால் 3 நேரம் என்ன செய்யாதீங்க, 3 நேரம் சாப்பிடக்கூடாது, ஒரு நேரம் சாப்பிடலாம், ஒரு நேரம் சாப்பிட. மத்தியானம் வெயில் நேரத்தில் பழையச்சோறு போட்டு ஊற வச்சு சாப்பிடுங்க, அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். மத்தியான நேரத்தில் ஒரு பழையச்சோறு அப்படி அள்ளி வச்சு கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு ஊறுகாயை தொட்டு ஒரு கருவாடை வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், என்ன சுகமாக இருக்கும் தெரியுமா. மத்தியானத்தில் பழையச்சோறை போட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு நெத்திலி கருவாடை அப்படி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அப்படி லேசாக 2 வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டு வறுத்து 2 மிளகா அப்படி தூவி அப்படி லைட்டாக கிண்டிட்டு அப்படி பழைய அந்த அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே கஞ்சியை குடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கருவாடை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் 3 நேரமும் பழையச்சோறு, 3 நேரம் ஊறுகாய், 3 ஊறுகானா அப்போ நீ சோம்பேறி நினைக்கிறேன். பழையச்சோறு எப்படி வருமியா, நைட்டு சோறாக்குவாங்க, தண்ணி ஊற்றிடுவாங்க, ஓகே முடிஞ்சு போச்சா. அடுத்து காலையில் அது அடுப்பத்த வைக்கணும், அடுப்பத்த வைக்கணும், அதுக்கு பழைய சோத்துக்கு இல்லை, ஊறுகாய்க்கு ஒரு பழையச்சோறு ஒரு சோறு அவ்வளோதான் பண்ணுறோம் இல்லை. அதே மத்தியானம் அப்படி காலையிலேயும் பழையச்சோறு, மத்தியானம் பழையச்சோறுனா நீ என்ன வேலை பார்க்குற வீட்டில், ஒரு என்ன வேலை பார்க்குற வீட்டில் இருக்கிறவனுக்கு கஞ்சி ஊற்றுற நீ. ஒரு நேரம் பழையச்சோறு போட வேண்டியதான், மத்தியானம்னா கொஞ்சம் ஒரு சூடாக சோறாக்கி ஒரு கஞ்சி, நைட்டானா ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு பூ போல் ஒரு இட்லி 2 ஒரு மிளகா அப்படி வச்சு அப்படியே பூ போல் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த 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 வயிற்றுக்கு இதமாக இருக்கும் வயசான ஆளுகளுக்கு. நைட்டு பழையச்சோறு பிடிச்சி அடித்து ஃபுல்லாக கட்டு வயிற்றால் புருக்குன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு அப்படி இல்லை. ஏதாவது ஒரு விதவிதமாக சாப்பிடணும். அதான் கூட இடத்துல சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் செத்தா ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த படைப்பில் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க. அதே மாதிரி ஒரு நாள் வச்ச பழையச்சோறத்தை 3 நாள் வச்சுக்காதீங்க, 3 நாள் வச்சுக்காதீங்க. 3 நாள் வச்சிங்கன்னா அதில் எறும்பு அதில் என்னமோ வரும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம அம்மாமாருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அரைப்படி அரிசியை போடுறாங்க, மாவை ஆட்டுற இவ்வளோ ஒரு குத்துச்சட்டி, இவ்வளோ பெரிய குத்துச்சட்டியில் அப்படியே மாவை வச்சுட்டு அப்படியே தூக்கி பிரிட்ஜில் அந்த எல்லாம் தூக்கி வெளியே போட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே ஒரு சட்டு ஒரு கிண்ணத்தை எடுக்கிறாங்க, எடுத்து டக்கு அள்ளிட்டு அப்படி வலிச்சு போட்டு மூடிவிட்டு அப்புறம் திருப்பி தோசை சாங் தோசை. அப்புறம் சாயங்காலம் திருப்பி அதை தட்டி பிரிட்ஜை திறந்து அது உள்ளே கிடக்க என்ன கிடக்கு, புல்லு கிடக்கா என்ன கிடக்கா அது ஒன்றும் தெரியல, அள்ளி போடு மக்கா, அள்ளி போடு, அப்படியே போட்டு திருப்பி தோசை. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு சீனி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, எறும்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, வந்துடும். அதனால் எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக என்ன செய்யணும், கூடாரத்தில் வீடுங்கிறது கூடாரத்தில் ஒரு கம்பீர சத்தம் இருக்கணும், கம்பீர சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், உற்சாகமாக என்ன செய்யணும் குடும்பத்தில் இருக்கணும். ஏன்னா மன மகிழ்ச்சி நல்ல சுகம், அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இப்போ ஈசாக்கு 40 வயசில் கல்யாணம் முடித்தார். 40 வயசில் கல்யாணம் முடிச்சு போட்டு பொண்டாட்டியோட போங்க அப்படின்னு விளையாடுறாரு. 40 வயசில் கல்யாணம் முடிச்சார், பொண்டாட்டி புரிச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். ஏன் விளையாடுறாங்க தெரியுமா, ஏன் சந்தோஷமாக இருக்கான்னு தெரியுமா, உங்கள் உடம்புல ஒரு நோய் அண்டாது. இந்த மனசில் இந்த இதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்துடணும், நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வந்துடணும். அப்படியே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நோய் உன்னை தேடி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால் இன்றைக்கி வந்து குடும்பத்தை சரி பண்ணணுங்க. சில குடும்பத்தில் போனால் இயேசுவா பாட்டு பாடும், அப்படி எல்லாம் சந்தோம் வாங்க வாங்க அப்படின்வாங்க. நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாங்க வாங்க வாங்க, அந்த வாங்கன்னு சொல்கிறதுலேயே நம்ம திரும்பி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வரவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாங்க 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 வாங்க, ரொம்ப நாளாக ஆச்சு வந்து திரும்பி வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம், இந்த வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு, வாங்க 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 வாங்க, அது வேற. வாங்க எப்படி இந்த பக்கம் வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் ஆளக்கானா, எங்கள் வீட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, வந்துட்டீங்களா, சரி வாங்க. அப்போ அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த அம்மா இங்கே என்ன இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது அழகாக இறைத்து நினைவு வந்துடும். அப்புறம் அடுப்படிக்கு போலி, ஏங்க நான் வந்திருக்காரு, இன்றைக்கின்னு பார்த்து வந்திருக்கிறாரு, நம்ம கிளம்பலான்ட்டு வந்துட்டாரு, நீங்கள் பேசுங்க, அந்த ஆள்கிட்ட பேசி அனுப்போம். நீ பேசு, நான் வரமாட்டேன். ஒரு டீ தண்ணி போட்டு, டீ இல்லை பால் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் கடை பச்சை தண்ணி ஊற்றி கொடு. சரி ஊற்றுவார். அதில் என்ன, இது ஒரு கம்பீர சத்தமில்ல ஒரு கூடாரம் வீடு கிடையாது. வீடுனா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு முகத்தில் எப்படியோ கலகலையாக இருக்கும். முகத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு சந்தோஷம் வரணும். சில பேர்த்து முகத்தில் அப்படியே எண்ணெய் வடியும். முகம் அகத்தின் அழகு. சில பேர் சிரிக்க மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷம் இருந்தால் தான் பிலிப்பியர் 4க்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. எப்பொழுதும் சந்தோஷம். அல்லேலூயா. இந்தாருங்க, சந்தோஷத்தில் இருக்கிறனால என்ன பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, உங்களுக்கு உடம்புக்குள்ளே நோய் நொடி வராது. இதை முதல் புரிஞ்சுக்குங்க. மன மகிழ்ச்சி. அப்போனா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா சுகம் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், துன்மார்க்கனுடைய அநியாயம் பண்ணுகிற அட்டுழியம் பண்ணுகிற வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவனு கூடாரமோ செழிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வீடு செழிக்கும். செழிப்பு இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்படி இல்லை, இல்லாமல் இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். செழிப்பாக என்ன செய்யணும் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அவருக்கு வயசு 72 ஆச்சு. அவர் எப்பயாவது கால் வலிக்குது, கை வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஏன் சொன்னதில்லை. சைக்கிள் எப்படியே போயிடுவீங்க? நான் போயிடுவேன், நான் சைக்கிளில் போயிடுவேனே, நான் அழகாக போயிடுவேன். இது எப்படி சமைக்க? நான் சமைச்சிருவேன், என்னால் முடியும். அவன்கிட்ட எப்படி போவீங்க? அது நான் போயிடுவேன் ஈஸியா, எனக்கு ஒன்று கவலை, நான் போயிடுவேன்ல அப்படின்னு 72 வயசு ஆள் சொல்லுது. ஆனால் 35 வயசு சொல்லுது, என்னால் முடியல, இடுப்பு வலிக்குது. 32 வயசு சொல்லுது. உட்கார முடியல, தரையில் உட்கார முடியல. 42 வயசு ஒரு ஆம்பளை பையன் தரையில் ரொம்ப நேரம் உட்கார முடியல, சேர் போட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது. சரி, 62 வயசு சொன்னாலும் பரவாயில்ல. 38, 40 வயசு உள்ள ஆம்பளை பசங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் தரையில் உட்கார முடியல. நேற்று ஒரு 12 பேர் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு ஆள் ஒரு மணி நேரம் உட்கார முடியல. கால் நீட்டி உட்காரப்பா அப்படின்னு, கால் நீட்டி உட்கார முடியல. இங்கிலீஷ் ஆயிரம் அப்படி, இங்கிலீஷ் ஆயிரம் அப்படி, எப்பா சாமி இங்கே சேரில் உட்காரப்பா அப்படின்னு. அப்புறம் சேரில் உட்காந்த போது ஃப்ரீ ஆனா அப்படி முடி நிறைக்கல. அப்போ வாலிப பசங்க அப்படி இருக்கானா 72 வயசு. அதை எப்படி இது நடக்கு அப்படின்னா பேச்சில் இருக்குது. நான் செய்வேன், நான் முடித்து காட்டிடுவேன், நடத்திடுவேன், எனக்கு சுகம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, 72 வயசானாலும் நானே எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஒரு ஆள். ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை தெய்வம் வழிபடலை தெரியுமா உங்களுக்கு? வார்த்தை என்ன செய்யுது? வேலை செய்யுது. பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை வேற ஆள் சொல்லுது, அற்புதங்களை பெற்றுக்கிட்டு போயிடுது. ஆனால் பைபிள் படிக்கிறாலே சொல்ல மாட்டேங்குது, சும்மா இருந்த வண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, பைபிள் இருக்க வார்த்தை. ஆனால் வெளியே இருக்கிற ஆள் என்ன சொல்லு தெரியுமா? எனக்கு பலன் இருக்கையா, நான் நடந்துருவையா, எனக்குள்ளே பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. பைபிள் படிக்காதால சொல்லுது. ஆனால் அந்த ஆள் பலனோடு வாழுது. ஆனால் இங்கே பைபிள் படிச்சுக்கிட்டு ஜோத்திரம் சொல்லிக்கிட்டு எனக்கு முதுகு வலிக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியலையே, நான் எப்படி அப்படின்னு புலம்புது. ஆனால் பைபிள் படிக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டே. திரும்ப நான் வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். ஆயுஷ்நாட்களை பெருக்க முடியும் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து சொல்கிறீங்களா? நான் திரும்ப வாழ்கிற வயசை பெற்றுக்கொள்வேன். ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவர் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. தப்பி தவறி நான் சீக்கிரம் போய் சேர்ந்துடும் போல தெரியுது சொல்லிடுறாங்க.
எனக்கு வாழவே பிடிக்கல. சொல்லிடாதீங்க. நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், இழந்தது எல்லாத்தையும் திரும்ப நான் எடுத்துக்கொள்வேன். சொல்லியா இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்குள்ளே ஆக்கும் சக்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கய்யா. உங்களை நான் ஒரு மோல்டு பண்ணி கொண்டு வர்றக்குள்ட்டு எப்பா என் சீமை போயிட்டு வருது. உங்களை வேறு மனுஷனை ஆக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. அல்லையா? அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீ சொல்கிறத சொல்கிறா, நான் செய்வேன்டா, நான் பேசுகிறத பேசாண்டா செய்வேன். அதனால் வீட்டுக்கு போன உடனே என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசுங்க. நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். பேசுங்க. என் சரீரம் காண்டாமல் இருக்குன்னா நான் ஒத்த பலன் இருக்கிறது. பேசுங்க. அதான் வீட்டில் கெம்பீர சத்தம். நான் வீட்டுக்குள்ளே இப்படி பேசினீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சத்தம்? கெம்பீர சத்தம். நீ இப்படி பேசிட்டேன்னா, கெம்பீர சத்தம் பேசிட்டேன்னா, அவருடைய வலது கரமும் குடும்பத்தில் பராக்கிரமத்தை செய்ய போகிறது. அவருடைய வலது கரமும் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறது. அவர் வலது கரமும் குடும்பத்தில் அதிசயங்களை செய்ய போகிறது. அல்லேலூயா. வீட்டில் உட்காந்துக்கிட்டு புலம்பக்கூடாது. புலம்பல என்ன செய்யக்கூடாது? நாளைக்கு அவனுக்கு கொடுக்கணும் என்ன செய்ய தெரியல, இவனுக்கு கொடுக்கணும் என்ன செய்ய தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, அப்பெல்லாம் பேசாதீங்க. அப்பெல்லாம் பேசாதீங்க. வீட்டுக்குள்ளே அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். சொல்லுங்க. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். அதே தண்ணிய திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். பச்சை தண்ணிய திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். என் வீட்டில் அதிசயங்கள் நடக்க போகுது. என் வீட்டில் அதிசயங்கள் நடக்க போகுது. உம்முன்னு இருந்தேனா ஒண்ணுமே நடக்காது. உம்முன்னு இருந்தேனா ஒண்ணுமே நடக்காது. வாயை திறந்து நான் பேசிப்பாரு, அற்புதம் நடக்குங்க. வாயை திறந்து தான் பேசிப்பாரு, அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. என்னுடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள், வாக்கின் நியாய தீர்ப்பில் நினைவு கூறுங்கள். அப்படிங்க. அப்புறம் அதிசயங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்கள். இனிமேல் என் வீட்டில் உட்காந்து கவலைப்பட மாட்டேன், என் வீட்டில் உட்காந்து புலம்ப மாட்டேன், வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்க மாட்டேன். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டீங்க. கரெக்டாக வீட்டில் போய் கம்பீர சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கணும். வீட்டில் என்னது? அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கம்பீர சத்த வசனம். எந்த வசனமா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். எல்லாம் சொல்லுங்க. ஏன் வீட்டில் இப்போ இருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக போது. அவருடைய வலது கரம், ஏசப்பா வலது கரம் என் குடும்பத்தில் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரத்தில் அப்புறம் என்ன சொல்லு? கூடாரத்தில் சமாதானம். அப்புறம் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்து வீட்டில் கேட்குறேன், எங்கே இந்த அக்கா காணா, எங்கே போயிருக்காங்க? அவங்களா காலையில் அவன் மண்டையை உடச்சி போட்டேன், ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஜிஹெச்சில். இன்னொரு வீட்டுக்கு போகிறேன். இங்கே அந்த அக்கா காணா பூட்டி கிடக்கு. அவங்களா
புருஷன் அடிச்சுப்பிட்டியா, அம்மா வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு பிள்ளையை கூட்டி ஓடிடுச்சு. அடங்க அக்கா மக்கா. நான் வந்து விசாரிக்கும் போது, என்ன உங்கள் வாசப்படி வாசத்தால் எப்படி போட்டிருக்கு, வாசப்படிக்கிட்ட வந்து இந்த அக்கா எப்படி, இந்த அம்மா எப்படி விசாரிக்க, நல்லா இருக்காங்களா, அவள் கிடக்கா, அவள் தேர மாட்டா, அவள் அத்தையை மண்டையை உடச்சு விட்டால, ஐயோ புரிச்சக்காரன் போகும்போது கள்ளத்துக்கு போட போயிட்டால, ஐயோ. வாசல் தளத்தில் விசாரிக்கும் போது என்னது குறவே இல்லை. அப்படி வீட்டுக்கு வரணும், இந்த இவ்வளோ ஆளுக்கானா, இங்கே தான் கடைக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. இல்லை அவங்க வீட்டில் இந்த பூ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னது, ஐயோ நீங்கள் வேறு, அவங்க வீட்டில் வந்து நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க காரணமே அவங்கதான். அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கம்பீர் சத்தம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாட்டு எங்கள் காலத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அந்த குடும்பம் தங்கமான குடும்பம்ல, அந்த வந்த வீட்டுக்கு புதுசாக வந்த மருமக அப்படி சொக்க தங்கமில்ல, காலை எழுந்திரிச்சு டீயை போட்டு மாமியாளுக்கு கொடுக்குது வந்த மருமக, அவளை சொக்க தங்க குடும்பம், அவரை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வாசஸ்தலத்தில் குறையில்லாத பேச்சு உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாசப்படியிலே குறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீடு இருக்குல்ல, வீடை விட்டுருங்க. வாசப்படிக்கில் நுழைஞ்ச உடனே வாசப்படியில் கால் வச்சாலே ஒரு கம்பீர சத்தம். ஆதியாகமத்தில் போட்டிருக்க உன் வாசப்படியிலே பாவம் என்ன செய்யுமா, படுத்து கிடக்குமா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாசப்படி கால் வச்ச உடனே ஒரு ப்ரெசன்ஸ் வரும். நானும் எப்படி தெரியுமா, வாடையை நுகுற மாதிரி அந்த குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை நுகுருவேன். புரியுதா புரியலையா? ஒரு வீட்டுக்குள்ளே கால் வைக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து அன்றைக்கி மீன் குழம்பு எடுத்தால் வாசப்பில் காலை வச்சுன்னா என்ன வாடை வரும்? சரி. அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு சிக்கன் குழம்பு வச்சா வீட்டுக்கு வாசப்பில் காலை வச்சா என்ன வாடை வரும்? சரி. மட்டன் எடுத்தால் மட்டன் வாடை வரும். ஓகே. இப்படி ஒவ்வொரு வாடை என்ன செய்யும் வரும். சாம்பார் வச்சா சாம்பார் வாடை வரும். அதே போல் ஒரு வீட்டில் சண்டை, ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு முடிவு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாசப்பில் கால் வச்சோன்னே ஒரு சண்டைக்கார ஆவி அப்படியே வரியான். என்ன இந்த வாடை அடிக்குது, சண்டைக்காராவி, முறுமுறுப்பு. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இப்படி வாடை வரும். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கெம்பீர சத்தம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய மகிமை அந்த வாசப்படியில் அப்படியே நிற்கும். கர்த்தருடைய கிருபை உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அப்படியே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உட்காந்தோம்னா அப்படியே இருந்தேன் டப்பு டப்பு டப்பு, ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். பார்த்துக்கோங்க. ஃபீல் வருதுன்னு பார்த்தா உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க, சாயங்கால நேரத்தில் ஈவினிங் வேலையில் அப்படியே குளிச்சுப்புட்டு அப்படியே தலையை இப்படி சிக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே முடியை அப்படி ஆட்டிக்கிட்டு காற்றுல அந்த முடியை வாங்கிக்கிட்டே அப்படியே தெருவிலிருந்து வராளாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இயேசு வந்துட்டார். தெருவில். ஐயோ ஏசு 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 ஏசு, ஐயோ வாங்க 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 ஏசு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு டக்குன்னு முடியை கொண்டே போட்டுக்கிட்டு வாங்க 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 அப்படின்னு இயேசு வீட்டுக்குள்ள அப்படியே கூப்பிட்டு போனால் அங்கே வீட்டில் இன்னொரு தங்கச்சி ஒன்று இருக்குது, அது பேர் மரியாள். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு எனக்கு நான் கொல்லை பக்கம் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? கொல்லை பக்கம் புரியலையோ? புரியுதா? கொல்லை பக்கம் பின்னாடி போய் கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்குது. சக்கு சக்கம் சக் சக்கு சக்கு சக், துணிந்து வைக்குது, கல்ல துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கு. பாரியா ஏசப்பா வீட்டுக்கு வந்து உள்ளே உட்கார வச்சு துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கு. துணிந்து வச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்திரம் சத்தம், பாத்திரம் கழுவுது, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கு. ஏசப்பா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏசப்பா துணிந்து வைக்கி காதில் விழுகுது, பாத்திரம் விலகி காதில் விழுகுது. அப்புறம் இங்கிட்டு வந்து ஹாலில் வந்து ஒரு விளக்கமாக எடுத்துட்டு இப்படி தட்டிக்கிட்டு அப்படியே போகுது. ஏசப்பா அதையும் பார்க்குறாரு. ஆனால் உள்ளே வர தங்கச்சி இருந்துச்சு. ஐயா ஏசு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா பாதத்தில் உட்காந்து சொல்லுங்கள் ஏசப்பா மரியாளே என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஏசப்பா. நீங்கள் உங்கள் பாதம் என் வீட்டில் பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. அப்பா ஏசப்பா சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிற பொன்மொழியை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேச்சிருக்கிறீங்க, கடற்கரையில் பேச்சிருக்கிறீங்க, மலை மேலே பேச்சிருக்கிறீங்க, நிறைய வீட்டுக்குள்ளே பேச்சிருக்கிறீங்க, எல்லாரும் 1000 பேர் 2000 பேர் உட்காந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன், எனக்கு நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இயேசுன்னு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கான். யார்? ஒரு அம்மா. மரியாள். சொல்லுங்கள் மரியாள். அந்த அம்மா கொடுத்து வச்சதா இல்லையா சொல்லுங்கள்? 10,000 பேத்துக்கு கடற்கரையில் போதிச்சாருங்க. படகு மேல் நின்று போதிக்கிறார், ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த அம்மா ஒரு ஆளுக்காக பேசுகிறாரு. இவளை அப்போ அந்த அம்மா இவ்வளோ நல்லம்மாவாக இருக்குது மரியாள்.
ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ஆள் இருக்குது, மார்த்தாள். அப்படி தான் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு ஆள் மரியாளாக இருக்குது, ஒரு ஆள் மார்த்தாளாக இருக்குது. என்ன செய்யுது, கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ரெண்டு பேருமே மரியாதை தான் நல்லா இருக்குமே. ஒன்று மார்த்தா, ஒன்று மரியாதை. அங்கே தான் இடுக்கு பிடுக்க வருது. என்ன பஞ்சாயத்து வருது தெரியுமா? ஏசப்பாட்டை ஒரு பஞ்சாயத்து வருது. ஏசப்பாட்டை ஒரு கட்ட பஞ்சாயத்து வருது. விளக்கமத்தை கையில் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு, ஏசப்பா என்ன மார்த்தா இங்கே வருங்க, இந்த வீட்டில் நான் இருக்கேன், அவ இருக்கா, 2 பேர் தான் இருக்கோம். பெரிய ஹாலு, பெரிய அடுப்படி எங்கள் அப்பா கட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு தம்பி இருக்கான், லாஸ்டர் ஒருத்தர் இருக்கான். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அந்த வீட்டில். எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க. எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடு, அந்த வீடை பத்திரமா வச்சுருக்க வேணாமா பாருங்கள். நான் ஒரு ஆளே இந்த வீட்டில் துணி துவைக்கிறேன், நான் ஒரு ஆளே பாத்திரம் விளக்கிறேன், ஒரு ஆளே வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி கொள்ள பக்கம் அந்த தோட்டத்தை செடியை தண்ணி ஊற்றுறேன், எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ இருக்காளே தேர மாட்டாத, உருப்பிட மாட்டாவ, ஒரு வேலையை பார்க்க மாட்டா, இவ இப்படி போயிடுவா, கட்டையில போயிடுவா, என்னை கண்டுக்கவே மாட்டா. இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஏதாவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லி மரியாதை மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டு. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா? கூப்பிட்டது யார்? மரியாதை கூப்பிட்டுச்சு. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இயேசு கூப்பிட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு கண்ட கத்திரிக்காய் பேசுகிறாங்க. அல்லேலூயா. கூட்டு உட்கார வச்சுட்டு போயிடுது எனக்கனாண்டு. கூட்டு உட்கார வச்சுட்டு எனக்கு ஒரு பாத்திரம் விளக்கணா எப்படி இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டு வரேன், சோத்திரம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சிஸ்டர், வாங்க உட்காருங்க அப்படின்னு போயிட்டு நீங்கள் பாட்டு பிள்ளை பாத்திரம் நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். பின்னாடி சக்கு பாத்திரம் விளக்குறேன். எனக்கு எப்படி இருக்கும், இவன் ஏன்டா வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே செய்கிற ஆள் கிடையாது. ஆனால் மார்த்தா அப்படி பண்ணிச்சு. யோசப்பாவே உட்கார வச்சுட்டு துணி ஒத்துக்க போயிடுச்சு. பாருங்கள், அது மார்த்தால வந்து பரலோகத்துக்கு போனால் கொட்டணும் 2 கொட்டு. மார்த்தாலே ஒழுங்காக இருந்துக்க, யோசப்பா வீட்டுக்குள்ள வரும்போது பாத்திரம் விளக்குற, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிருக்கேன். பரலோகத்துக்கு போன பாட்டு மார்த்தாலை பார்த்து, மரியாதைக்கா எங்கே இருக்கீங்க? பரவாயில்லக்கா, நீங்கள் ஏசு எப்போயோ ஒரு வாட்டி தான் வர்றாரு, அவர் வீட்டில் உட்கார வச்சு பாதத்தில் உட்காந்து அவர் பாதத்தில் உட்காந்து அப்படியே பேசுகிற கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, நீங்கள் கொடுத்து வச்ச மரியாதைக்கா எங்கேக்கா இருக்கீங்க, எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு போய் பார்க்கணும் பரலோகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண மார்த்தாலை சொல்கிறாரு, அவள் நல்ல பங்கை, தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய கட்டளை கல்பனை கீழ்படுத்திட்டு வேலை பார்க்கணும். புரியுதுங்களா? இது எங்கே நடந்த காரியம்? எங்கே நடந்த காரியம்? ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த காரியம். எங்கே? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கூட நடந்த காரியம். ஏன்னா அப்போ என்ன செய்யுது? ஏசப்பா இருக்கும் போதே அக்கா தங்கச்சி சண்டை வருது. அப்போ ஏசப்பா இல்லைன்னா எப்படி இருக்க முடிவு பிடிச்சி ஆஞ்சிருவா மாத்தா. ஏசப்பா இருக்கும்போது மார்த்தா அவ தெரியல, நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லையா? அது வேறு பார்த்தா, அது வேறு. இதை குறித்து அவர் கவலை பண்ணோம், இவர் கவலைப்படுறதும் இல்லாமல் அவரை ஏசப்பா கவலைப்பட சொல்லுது அந்த அம்மா மாத்தாலே. அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒருத்தருக்கு அனுசரித்து அல்லேலூயா. உங்கள் வீட்டை பார்த்து யாராவது இந்த வீட்டில் அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை அப்படின்னு உங்கள் வீட்டை பற்றி வெளியே எவனும் குறை பேசக்கூடாது. உங்கள் வீட்டை சேர்த்து வெளியே போகக்கூடாது. அவங்க வர்றதும் தெரில, போகிறதும் தெரில, நல்ல குடும்பம் அப்படின்னு தான் 4 பேர் உங்களை பார்த்து பேசணும். அந்த காலை வரையும் 6 மணிக்கு வந்துடுவோம். 6:30 மணிக்கு வீட்டில் பாருங்கள் சத்தம் எப்படி இருக்கும் பாருங்கள். 7 மணிக்கு ஒரு சட்டி வரக்கும், 8 மணிக்கு சட்டி வரக்கும், 9 மணிக்கு நாங்கள் வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். டெய்லி இங்கே நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சாட்சி இல்லை, இது சாட்சி இல்லை. வாசப்படியில் ஒரு சாட்சி உங்களுக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். கூடாரத்தில் என்னது? சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் கூடாரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள வச்சு உங்களை ஒளித்து வைத்து என்ன செய்வாராம்? கண்மலையில் நிறுத்துவார். அடுத்து இன்னொரு வசனம், ஆமோஸ் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. உன் குடும்பத்துக்குள்ள ஓட்ட உடச முறுமுறுப்பு சண்டை சச்சரவு எது இருந்தாலும் நான் அதை சரி பண்ண போகிறேன், அதை அடைக்க போகிறேங்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம். அவர் வந்தார்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சீரில்லாத காரியத்தை, கோணான காரியங்களை செவ்வையாக்குவார். அதுதான் ஏசப்பா செய்கிற ஒரு காரியம். அதனால் இன்றைக்கி நம்ம வீடு ஒரு சண்டை இல்லாத வீடாக இருக்கணும், சமாதான வீடு இருக்கணும்.